நண்பர்களுக்கு வணக்கம். என்னோடய பேர் வந்து பார்த்திங்கன்னா லோகநாதன். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் தாலுக்கா கபிலர் மலைக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம் சிறுகுணத்துப்பாளையம். இங்கே தான் நம்ம ஒரு 8 வருஷமாக இயற்கை விவசாயம் செஞ்சுக்கிட்டு வரோம். என்னுடைய அனுபவ பதிவு தான் லோகு இயற்கை விவசாயம் அப்படிங்கிற யூடியூப் சேனல் என்னதோ அதில் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு இயற்கை விவசாயம்னா என்ன, அது எப்படி செய்யணும், அதை பற்றியான இடுபொருள்கள் எப்படி செலவில்லாமல் தயாரிக்கிறதுங்கிறத வந்து தெளிவாக நம்ம லோகு இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனலில் போட்டுக்கிட்டு வரோம். உங்களுக்கு ஏதாவது இயற்கை விவசாயத்தை பற்றி சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா 97 87 155 461 அப்படிங்கிற எண்ணுக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைட்டில் கொடுத்துருப்போம், நாட்டு மாடு தேவையில்லை, பஞ்சகாவியா தேவையில்லை, ஜீவாமிர்தம் தேவையில்லைன்னு. இது ஏன்னா தேவையில்லைன்னு ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய பேர் நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணுறீங்க, அத்தனை பேர் எங்கிட்ட நாட்டு மாடு இல்லை, ஜீவாமிர்தம் என்னால் ட்ரிப்பில் கொடுத்து தான் அடைக்குது, பஞ்சகாவியா வந்து எனக்கு செலவு அதிகமாகுது, அதனால தான் நான் செய்யலை அப்படின்னு சொன்னாங்க. அவங்களுக்கான பதிவு தான் இது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது கொடுப்பேன், இது காட்டு. இது பார்த்திங்கன்னா சாண பாசி கரைசல். இது வந்து நம்ம நாட்டு மாட்டு சாணத்திலேருந்து பாக்டீரியாவை நம்ம பிரித்து எடுத்துக்கிறோம். அதாவது விவசாயி வந்து ஒவ்வொரு தடவும் நாட்டு மாட்டு சாணத்தை தேடி போகணும். நான் அப்படி தான் ஒவ்வொரு டைமும் கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் கூட ஸ்டார்டிங்கில் 8 வருஷத்துக்கு முன்னாடி போய் எடுத்துகிட்டு வந்து நான் இயற்கை விவசாயம் பண்ணேன். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்போ செஞ்சே ஆகணுங்கிற ஒரு வெளியில் செஞ்சதுனால நம்ம அவ்வளோ தூரம் போனோம். இப்போலாம் அந்த மாதிரி இருக்காங்களா இல்லையான்ட்டு தெரியல. அதுக்காக தான் நம்ம நாட்டு மாட்டு சாணத்தை கொஞ்சம் இருந்துச்சுனாவே போதும், அதை வச்சே நம்ம பாக்டீரியாவை பிரித்து அந்த பாக்டீரியாவை பிரித்து எடுத்து எப்படி நம்ம சாணப்பாசி கரைசல் தயாரிக்கிறதுங்கிற வீடியோ நம்ம லோகு இயற்கை விவசாயங்கிற யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். தேவைங்கிறதையும் உள்ளே போய் பார்த்துக்குங்க. இப்போ இந்த சாணத்தை வச்சு பிரித்து எடுக்கிற பாக்டீரியாவை வந்து நம்ம வந்து எப்படி பயன்படுத்துகிறோம்னா, இந்த 1 லிட்டர் இருந்துச்சுனாவே போதும், மண்ணை பொன்னாக்கலாம். அதாவது விவசாயிகளின் நண்பன் மண்புழு எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி இனிமேல் விவசாயிகளின் நண்பன் இந்த சாணப்பாசி கரைசல் தான். இது வந்து என்னுடைய அனுபவத்தில் உண்டானதை நான் சொல்கிறேன். 100% இதைத்தான் நம்ம இப்போ பயன்படுத்தி விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்காக தான் இப்போ நம்ம இந்த காட்டுக்குள்ளேருந்து எடுக்கிறோம். அப்படியே அதெல்லாம் காட்டுப்பா கொண்டு வா. இப்போ இந்த 1 லிட்டரை வச்சு 200 லிட்டராக நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதாவது 1 லிட்ரு காட்டு, இந்த அரும்பியெல்லாம் காட்டு. 1 லிட்ரு சாணப்பாசி கரைசல் இருந்துச்சுன்னா அதை வந்து 200 லிட்டர் பேரலில் போட்டு அதில் 2 கிலோ நாட்டு சர்க்கரை, ஒவ்வொரு 200 லிட்டருக்கு நமக்கு 2 கிலோ நாட்டு சர்க்கரை, இந்த 1 லிட்டர் தாய் திரவத்தை ஊற்றி கலக்கிவிட்டு வெயிலில் தான் வைக்கணும். ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா விவசாயிகள் ஒவ்வொரு பொருளும், நான் ஆரம்பத்தில் அவ்வளோ அப்படி தான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். நிழலில் வச்சு அதை எடுத்துக்கிட்டு வந்து காட்டு கொடுக்கும்போது கொடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ நமக்கு எந்த இடத்துல தண்ணி வசதி இருக்கோ அதே இடத்துல வச்சு அப்படியே நம்ம பயன்படுத்திக்கலாம். வெயிலில் தான் வளரும், ஒளிச்சேர்க்கை பாக்டீரியாவும் இதில் இருக்குது. அதனால் நம்ம இதை ஸ்ப்ரே பண்ணணுங்கிறது இல்லை. நமக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணுனா என்ன நன்மை கிடைக்குமோ அதே நன்மை வேர் வழியாக கொடுக்கும்போதே கிடைக்கும். இப்போ இதை பயன்படுத்தினவங்களுடைய ரிசல்ட்டு ஒவ்வொரு விவசாயியும் அவங்களா பயன்படுத்திட்டு அதை வர்ற ரிசல்ட் நமக்கு எடுத்து போட்டிருக்காங்க வாட்ஸ்அப்பில். அதை வந்து நம்ம யூடியூப்லேயும் அப்லோட் பண்ணியிருக்கோம். லோகு இயற்கை விவசாயிங்கிற யூடியூப் சேனல்லையும் அவங்களுடைய பதிவையும் நம்ம போட்டிருக்கோம். ஒவ்வொரு விவசாயி குச்சிக்கிழங்குக்கு பயன்படுத்தி அவங்களுக்கு நல்ல டன்னேஜ் வந்துச்சு. பாயிண்ட் பார்த்திங்கன்னா 30க்கு மேலேயே வந்துச்சு, க்ளோஸ் ஆச்சு. எல்லாமே செலவே இல்லாமல் நம்ம எப்படி செய்யறது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த சாணப்பாசி கரைசல். இப்போ இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிவிட்டு வெயிலில் வைக்கணும். ஒரு 10 நாளையில் தயாராகிடும், 10 நாளைக்குள்ளே. ஏன்னா கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி இது வேலை செய்யுது. காலையிலையும் மாலையிலையும் கண்டிப்பாக கலக்கி விடணும். இதை வந்து நம்ம கொடுத்துட்டு அதுலேயே ஒரு 10 லிட்டரு 5 லிட்டரு வச்சுட்டு அதுலேயே மீண்டும் தண்ணி ஊற்றி நாட்டு சர்க்கரையை போட்டு பயன்படுத்தி மீண்டும் கொடுக்கலாம். ஒரு ஏக்கருக்கு 200 லிட்டர் வீதம் செடிகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். நான் வந்து என்னுடைய செடிகளுக்கு ஒரு ஏக்கருக்கு 200 லிட்டர் கொடுத்துக்கிட்டு வர்றேன். எனக்கு நல்லா பலன் கொடுக்குது. அதோடு பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் மற்ற பொருளை வச்சு அனைத்து இடுபொருளையும் தயாரிக்க முடியாது. இதே ஜீவாமிர்தம் பஞ்சகாவியா அதெல்லாம் நம்ம முன்னே பயன்படுத்தி பார்த்துட்டு நமக்கு செலவு அதிகம், ஒவ்வொரு டைமும் சாணி தேடி போகணும், ஃபில்டரில் நமக்கே அடைக்குது அப்படிங்கிறதுக்காக தான் மாற்று வழிக்கு இதை கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரிப்லேயும் அடைக்காது, விவசாயிகளுக்கு செலவு குறைவு. ஏன்னா இப்போ நம்ம மீனமிலமெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய மெத்தட் வந்து 40 நாள் வெயிட் பண்ணணும், 40 நாளைக்கு மேலே ஆகும், முழுசாக கரையாது. 40 கிலோ ஒரு 10 கிலோ, உதாரணத்துக்கு ஒரு 10 கிலோ கழிவு போட்டால் 10 கிலோ நாட்டு சர்க்கரை போடணும், 40 நாள் வச்சுருக்கணும். ஆனால் இப்போ நான் கண்டுபிடிச்சிருக்கிற மெத்தேடு வந்து பார்த்திங்கன்னா அது வந்து நிழலில் தான் வைக்கணும், அது வந்து காற்று போகாமல் டைட்டாக மூடணும். ஆனால் இது வந்து அப்படி இல்லை. இப்போ நான் கண்டுபிடிச்சது வந்து 10 கிலோ கழிவு 2.5, அதாவது 3 கிலோ நாட்டு சர்க்கரை. இதை வந்து நம்ம ஒரு 100 லிட்டர் பேரலில் போட்டு மீதி தண்ணியை ஊற்றி இந்த நம்ம சாணப்பாசி கரைசல் தயார் பண்ணி வச்சுருக்கிறோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு 5 லிட்டரோ அல்லது 10 லிட்டரோ எடுத்து உள்ளே ஊற்றி கலக்கி விட்டு 7 நாள் நீங்கள் போடக்கூடிய மீனாக இருந்தாலும் மீன் கழிவாக இருந்தாலும் 2 to 3 நாளையில் கம்ப்ளைண்ட்டாக மக்கி
அதனுடைய சத்து பூரா தனியாக எடுத்துட்டு அதில் உள்ள தேவையான அந்த எண்ணெய் கழிவு அதில் உள்ள வேஸ்டேஜ் பூராத்தையும் மேலே கொண்டு வந்துடும். அந்த மேலால் இருக்கக்கூடியதை 10 நாள் கழித்து ஒரு வாரம் கழித்து அதை அள்ளி அப்படியே வெளியில் போட்டுட்டு மீதியை வந்து நம்ம அப்படியே ட்ரிப்பிளே கொடுத்துடலாம். அடியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 10 கிலோ போட்டதுக்கு நல்லா காலை மாலை களைக்குட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணால் அரை கிலோவுக்கு உள்ளதாக வேஸ்டேஜ் வரும். மீதி அனைத்துமே சத்தாக மாறிடும். அதனால் நமக்கு சத்து கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரேவுக்கெல்லாம் 50 ml கொடுத்தாவே ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நான் அதை ஸ்ப்ரே பண்ணுறதில்ல, யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. வேர் வழியாக நீங்கள் கொடுக்கும்போதே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்துடும். அப்படிங்கிற நமக்கு எவ்வளோ செலவு மிச்சம், எவ்வளோ காலங்கள் மிச்சம். ஏன்னா இன்றைக்கி வரக்கூடிய விவசாயிகள் அத்தனை பேரும் ஸ்பீடாக தான் இருக்காங்க. அந்த ஸ்பீடு என்னன்னு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக செய்யணும், உடனே பண்ணணும், ரொம்ப நாள் வெயிட் பண்ணணும்னா அது சரிப்பட்டு வரல அப்படிங்கிற கண்டிஷனில் இருக்காங்க. அந்த மாதிரி விவசாயிகள் ஈஸியாக இயற்கை விவசாயத்துக்கு வரலாம், செலவில்லாமல் பண்ணலாம், மண்ணை வந்து பொண்ணாக்கலாம். இது ரெகுலராக கொடுக்க என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாணப்பாசி கரைசலை என்னுடைய அனுபவத்தில் எல்லாம் நிறைய வீடியோ போட்டிருப்பேன். இருந்தாலும் நம்ம தெளிவாக ஒரு வீடியோ போடணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இது வந்து கொடுக்க மண் வந்து பார்த்திங்கன்னா பொதுவதுப்பு தன்மை அதிகமாகும், கோடிக்கணக்கான நுண்ணுயிரிகள் பெருகும். அதே சமயத்தில் மண்ணில் இருக்கக்கூடிய சத்தை அனைத்தையும் செடிக்கு எடுத்து கொடுக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நிழலில் வைக்கும்போது அந்த வெளிச்சத்தில் இருக்கக்கூடிய பாக்டீரியா, காற்றுல இருக்கக்கூடிய பாக்டீரியாவெல்லாம் நமக்கு இதில் டெவலப் ஆகிறதுக்கு செட் ஆகிறது இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதே நம்ம வெயிலில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா சூரிய ஒளியில் இருக்கக்கூடிய சத்து, காற்றுல இருக்கக்கூடிய சத்து அனைத்தையும் எடுத்து வளர்கிறதுனால தான் நமக்கு இந்த ரிசல்ட்டு கிடைக்குது. ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் இதை வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு இதில் ரிசல்ட் கிடைக்குது. அப்படி கிடைக்குது அப்படிங்கிறதுனால தான் நம்ம விவசாயிகளுக்கு இதை கொண்டு போய் சேர்த்துணும். நம்ம குரு வந்து இதை சொல்லியிருக்காரு, இது அல்லல்ல குறையாத அமுத சுரபி, இதை வந்து நம்ம பயன்படுத்தணும்னா வேறு எதுவுமே தேவையில்லை அப்படின்னு ஆரம்பத்தில் சொன்னார். இருந்தாலும் அப்போதைக்கு வந்து நமக்கு சரி பயன்படுத்தி பார்த்துட்டு நம்ம அதை சொல்லுவோம் அப்படின்ட்டு இவ்வளோ நாளாக பயன்படுத்தணும். இப்போ பயன்படுத்தினதை வச்சு தான் நம்ம சொல்கிறோம். வேறு வழியாக கொடுத்துட்டாவே செடிக்கு எதிர்ப்பு சக்தியை உருவாக்கிது. அதே சமயத்தில் செடி வந்து நோய் நொடியிலிருந்து புழுவிலேருந்து ஈஸியாக அதிலிருந்து அந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்துடுது. இப்போ நம்ம பயிற்சியும் கொடுத்துக்கிட்டு இருக்கிற இயற்கை விவசாய சம்மந்தமாக வரவங்க எல்லாருமே நம்மகிட்ட கேட்குறது பார்த்தீங்கன்னா உங்கள் செடி மட்டும் ஏன் இவ்வளோ தெளிவாக வச்சுருக்கிறீங்க, புழு பூச்சி இல்லாமல் ஒரு சின்ன புழு கூட இல்லாமல் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. காரணம் நம்ம இது வேர் வழியாக கொடுத்து டெவலப் பண்ணுறது தான். இது கூட உயிரோரமும் கொடுக்குறோம், உயிரோரமும் நம்மளே தயாரிக்கிறோம், அதையும் பயன்படுத்துகிறோம். அது வந்து மேலே பூச்சி புழுவுக்கு தான். ஆனால் செடியுடைய தன்மை வந்து நல்லா வரணும் அப்படின்னா 100க்கு 100% நான் அந்த சாணப்பாசி கரைசலை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். அதனால தான் நமக்கு நல்ல ரிசல்ட்டும் கிடைக்கிது, செடியும் நல்லா ஒளிச்சேர்க்கை பண்ணுது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொன்று பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி மீன் அமிலம்னா தனியாக ஸ்ப்ரே பண்ணுவேன், மோர் கரைசல்னா தனியாக ஸ்ப்ரே பண்ணுவேன், உயிரோரம் தனியாக ஸ்ப்ரே பண்ணுவேன். அதுக்கு முன்னாடி பயன்படுத்திகிட்டு இருக்கும்போது பஞ்சகாவியம் இதெல்லாம் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாணப்பாசி கரைசல், மீன் அமிலம், உயிரோரா, தேமோர் கரைசல் இது எல்லாம் ஒரே ரவுண்டில் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு செலவு மீதி, அதே சமயத்தில் அடிக்கக்கூடிய டைமிங்கு மீதி. ஏன்னா 2 நாளைக்கு ஒரு டைம் அடித்தா கூட 4 மருந்து தனித்தனியாக அடிக்கணும். இப்போ 4 ஒட்டுக்காக நம்ம கலந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அருமையாக இருக்குது. ஏன்னா இது ஒவ்வொரு டைமும் இப்போ நான் 2 வருஷமாக இதை நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். அதனால் இதில் உள்ள விஷயங்களை சொல்கிறேன். ஏன்னா விவசாயிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்குமே நிறையா என்கிட்ட ஃபோன் பண்ணுறீங்க அத்தனை பேருமே. என்னால் வந்து சாணி எடுத்து நம்மளால் கொண்டு வந்து பண்ண முடியலைங்க, மில்க்னா ட்ரிப்பில் அடைக்குது, இதே கம்ப்ளைண்ட் தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த பதிவு. ஏன்னா நாட்டு மாடு இருந்ததுனால அதை வச்சு பண்ணுங்க, உங்களுக்கு செலவு கிடையாது. ஏன்னா நமக்கு பால், மோர், தயிர், நெய் எல்லாமே ஈஸியாக கிடச்சிக்குது. அதே நாட்டு மாடு இல்லாதவங்க பார்த்தீங்கன்னா மோர் இன்றைக்கி வாங்க முடியுங்களா? நாட்டு மாட்டு பால் 1 லிட்டர் வாங்கினா 100 ரூபா வருது. அதோட மோர், நெய் 1 லிட்டர் நம்ம ஏரியாவில் 1000 ரூபாய்க்கு மேலே தான் சொல்கிறாங்க. இவ்வளவும் நான் கொடுத்து தான் ஃபஸ்ட்டு பண்ணிக்கிட்டு இருந்தேன். இருந்தாலும் அப்போ பண்ணுறத விட இப்போ பண்ணுறது எனக்கு ரிசல்ட்டு அதிகம் வருது, சுத்தமாக செலவே கிடையாது. அதனால் என்னடா அப்போ டைட்டில் இப்படி வச்சுருக்கானேன்னு நினைக்க வேண்டாம். மாடு இருக்கிறவங்களும் பண்ணுங்கள், உங்களுக்கு செலவு கிடையாது, அந்த ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நான் இதை பயன்படுத்தும் போது இதற்கு முன்னாடி என்ன ரிசல்ட் கிடைச்சதோ அதை விட அதிகமாகவே எனக்கு கிடைக்கிது. அதுதான் மக்களுக்கு நான் பயிற்சியும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா இனி வரும் காலங்களில் வந்து இயற்கை விவசாயம் தான் வெல்லும். அதற்காக நாட்டு மாடு முக்கியம்னு கிடையாதுங்க. பழமொழியே சொல்லியிருக்காங்க, வீட்டுக்கு ஒரு நாட்டு மாடு வியாதிக்கு பூட்டு போடு அப்படின்னு. நம்ம நாட்டு மாட்டு பாலில் எவ்வளோ காட்டுக்கு பயன்படுத்தணுமோ அதே மாதிரி நம்மளும் பயன்படுத்தணும். முடியாதவங்க இயற்கை விவசாயத்தில் இந்த மாதிரி நம்ம நாட்டு மாட்டு சாணத்தை எடுத்து அதிலிருந்து பாசி எடுத்து அதிலிருந்து பாக்டீரியாவை பிரித்து எடுத்து
பயன்படுத்தணும்னா கண்டிப்பாக செலவு இல்லாமல் பயன்படுத்த முடியும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பொட்டாஸ் இன்றைக்கி வந்து ஒவ்வொரு மூட்டை வாங்கினா இன்றைக்கி என்ன ரேட் வருது, அதே பொட்டாஸை வாழைப்பழத்தில் இந்த சாணப்பாசி கரைசலை வச்சு நம்ம ஈஸியாக பயன்படுத்திக்கலாம். என்பிகே இன்றைக்கி என்பிகே பார்த்தீங்கன்னா மூட்டை மூட்டையாக வாங்கிட்டு வந்து போடுறோம், அதெல்லாம் எதுவுமே தேவையில்லைங்க. நம்ம புண்ணாக்க வச்சே என்பிகே தயாரிக்கலாம். அதற்கு முழு காரணம் இந்த சாணிப்பாசி கரைசல் தான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நுண்ணூட்டம். இன்றைக்கி நுண்ணூட்டமும் ஒவ்வொரு தலையாக நம்ம கலெக்ட் பண்ணிட்டு வந்து நம்ம இதே சாணப்பாசி கரைசலை உள்ளுக்குள்ளே போட்டு 2 கிலோ நாட்டு சர்க்கரை போட்டு 200 லிட்டரில் மல்டிப்ளை பண்ணோம்னா பக்காவான ரிசல்ட் கிடைக்குதுங்க. எல்லாமே இதை வச்சே நம்ம பண்ணிக்கலாம். ஏன்னா இன்றைக்கி ஈஸியான முறையில் செலவே இல்லாமல் நம்ம பண்ணணும்னு நினச்சோம்னா அது வந்து என்னுடைய அனுபவத்தில் நான் எனக்காக நான் பண்ணிக்கிட்டதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நன்றி.